சோறுல சத்தான ஒரு கஞ்சி உளுத்தங்கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. உளுத்தங்கஞ்சி செய்ய தேவையான பொருள், நான் 1 கப் உளுந்தை இப்படி 2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் 1 கப் உளுந்துக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கருப்பட்டி கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் தேங்காயில் 2 ஏலக்காவை நல்லா அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம முதல்ல இந்த உளுந்தை கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்ட அரைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தையும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைஞ்சால் போதும், பாகா காய்ச்ச தேவையில்லை. இதை நம்ம இப்போ எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், உளுந்தும் நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க பாகையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். பாகும் உளுந்தும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து கொதித்து ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடலாம். நம்ம இதில் சும்மா ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காவை இதில் அப்படியே திருகி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றி நமக்கு இந்த மாதிரி ஒரு கொதி வந்துருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். நம்மளோட சுட சுட உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுட சுட சோறுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.